ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திரிணாமுல் காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கிறது, குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறது, பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். சர்வாதிகார நரேந்திர மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பின் விதிகளை மீறினால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுவதுடன் அபராதம் விதிக்கப்படும், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. 3ஆம் உலக போரை தடுக்க நரேந்திர மோடியால் மட்டுமே முடியும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். திரிணாமுல் காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கிறது, குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் 42 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்காளத்தில் தக்ஷின் தினாஜ்பூர் மாவட்டம் பல்கர்கட் பகுதியில் பாஜக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அயோத்தியில் உள்ள வீட்டிற்கு கடவுள் ராமர் திரும்பியதால் இந்த ஆண்டு ராம நவமி கொண்டாட்டம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் கடந்த ஆண்டை போன்றே மேற்கு வங்காளத்தில் ராம நவமி கொண்டாடுவதை திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்கிறது. சந்தோஷ் காலியில் பெண்களுக்கு எதிரான நடைபெற்ற குற்றங்களால் நாடே கலங்கியுள்ளது என்றும் ஊழலும் குற்றங்களும் மாநிலம் முழுவதும் பரவியுள்ளது. ஊழல் வழக்கை விசாரிக்க சென்ற மத்திய விசாரணை அமைப்பினரும் தாக்கப்படுகின்றனர் என்றும் மேற்கு வங்காளத்தை ஊடுருவல்காரர்களுக்கும் குண்டர்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் குத்தகைக்கு விட்டுவிட்டு என தோன்றுகிறது என்றும், திரிணாமுல் காங்கிரஸ் அரசு ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கிறது, ஆனால் அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். சர்வாதிகார நரேந்திர மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போகிற பாரதூரமான பாதகம் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது, தமிழ்நாடு உள்பட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதற்கு போடப்பட்டிருக்கிற அச்சாரம் என்றும், புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் 888 பேர் அமரக்கூடிய வகையில் மக்களவை இருக்கைகள் போடப்பட்டிருப்பது நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் மோடியின் பாஜகவிற்கு வாக்களிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவிற்கும் வாக்களிப்பதற்கும் வித்தியாசம் ஒன்றுமில்லை எனவும், ஒருவரும் வெற்றி பெற மாட்டார்கள் என்றும், மக்களவையில் தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்க மாட்டேன் என தேர்தலுக்காக பொய்யாக கூட நரேந்திர மோடி வாக்குறுதி கொடுக்க மாட்டார் என்றும், இதனை வெளிப்படையாக தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கும் பாஜகவையும் அவர்களின் மறைமுக கூட்டாளிகளான அதிமுகவையும் புறக்கணிப்போம், பாசிசத்தை வீழ்த்த ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பின் விதிகளை மீறினால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுவதுடன் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள், புதுச்சேரி என மொத்தம் 40 தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த பின் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு ஒன்றை அறிவித்துள்ளார். அதில் பிரச்சாரம் நிறைவடைந்த பின் தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம், ஊர்வலம் நடத்தக்கூடாது என்றும், தொலைக்காட்சி, ரேடியோ, சமூக வலைதளங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும், தேர்தல் விதிகளை மீறினால் 2 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், வாக்காளர் அல்லாதவர்கள் நாளை மாலை 6 மணிக்குள் தொகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் உள்ளிட்ட இடங்களில் வெளியாட்கள் யாரும் தங்கக்கூடாது எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். 3ஆம் உலக போரை தடுக்க நரேந்திர மோடியால் மட்டுமே முடியும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஐயம்பாளையம் பகுதியில் 1972ஆம் ஆண்டு மின்சார கட்டண உயர்வு போராட்டத்தால் உயிர் நீத்த விவசாயிகள் நினைவிடத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஐயம்பாளையத்தில் மிக முக்கியமான ஒரு சின்னம் உள்ளது, அதை அனைவரும் மறந்துவிட்டனர். அதை நினைவுபடுத்துவது நமது கடமை என்றும் இங்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கான காரணம் நமது உரிமையை நாமே ஜனநாயகத்தில் பெற்றெடுக்க வேண்டும் என்றும் தியாகி சுப்பையன் மகன் ராஜேந்திரன் மற்றும் அவரது மருமகள் கவிதா ஆகியோர் எங்களுடன் இருக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் தியாகிகளின் நினைவிடத்திலிருந்து இன்றைய பிரச்சாரத்தை தொடங்குகிறோம் என்றும் கடந்த ஆண்டு பல்லடம் அருகே கள்ளக்கிணறு கிராமத்தில் தங்களது தோட்டத்தில் அமர்ந்து மது அருந்திய நபர்களை தட்டி கேட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கின் தீர்ப்பு வந்துள்ளது என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் கல்வி செலவை பாஜக ஏற்றுக்கொண்டது என்றும் தெரிவித்தார். மேலும் நாட்டை பாதுகாக்க, இறையாண்மையை பாதுகாக்க 2024இல் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை மிக அவசியமாக உள்ளது என்றும் அதற்கு காரணம் கடினமான ஒரே சூழ்நிலைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது எனவும் 3ஆம் உலகப் போரை தடுக்க நரேந்திர மோடியால் மட்டுமே முடியும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைவர் செல்லமுத்து மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் கலாநிதி வீரசாமியை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டெரிக்கும் வெயிலில் கொளத்தூரில் ரோட் ஷோ நடத்தி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் கலாநிதி வீரசாமியை ஆதரித்து கொளத்தூர் தொகுதியான ஜம்புலிங்கம் தெரு GKM காலனி 1வது தெருவிலிருந்து 39வது தெரு வரை சுட்டெரிக்கும் வெயிலில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோவில் ஈடுபட்டார். அப்போது GKM காலனி மைதானத்தில் கால்பந்து போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கால்பந்தை பரிசாக வழங்கினார். அதன் பின்னர் திமுக வேட்பாளர் கலாநிதி வீரசாமியை ஆதரித்து பொதுமக்களிடையே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக மாணவிகள் திமுக கொடியை கையில் வைத்தபடி பரதநாட்டியம் ஆடி உற்சாக வரவேற்பளித்தனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ரா விடுதலை, கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் முரளிதரன், கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் நாகராஜன், கவுன்சிலர் பிரியா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சமத்துவ மக்கள் கழகம், திராவிட இயக்க தமிழர் பேரவை, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவற்றின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலாநிதி வீரசாமியை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் ஊராட்சியில் திமுக வேட்பாளர் TR பாலு உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் TR பாலு ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் ஊராட்சியில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு பெட்டியில் TR பாலு என்கின்ற என்னுடைய பெயர்தான் முதலில் உள்ளது என்றும் வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் ப்ளூ கலர் பட்டனை அழுத்தினால் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்திற்கு சென்றடையும் என்றும் தெரிவித்தார். மேலும் நான் வெற்றி பெற்றால் மேவலூர் குப்பம் ஊராட்சியில் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து தருவேன் என்றும் வேட்பாளர் TR பாலு தெரிவித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பை சேர்ந்த பன்ருட்டி தணிகாசலம், திமுக பிரதிநிதி செல்வம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் ஒன்றிய பொருளாளர் முருகவேல், வளர்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் MP உட்பட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தனர். கடலூர் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் சிவக்கொழுந்து நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். கடலூர் மாவட்டத்தில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிக சார்பில் போட்டியிடும் சிவக்கொழுந்து நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். இவரை ஆதரித்து அதிமுக முன்னாள் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தனர்.
மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் பாரம்பரியத்தை காக்கும் விசிறி வீசும் சேவர்களுக்கு தடை விதித்துள்ளதால் விசிறி சேவா சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் கோரிக்கை மனு அளித்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா, தேர் திருவிழா, மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாண், கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுதல் என பல திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. இந்த விழாக்களை காண்பதற்கு மதுரை மட்டுமல்லாது அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். சித்திரை வெயிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் அனைவரும் ஆசுவாசப்படும் விதமாக 7 அடி உயர விசிறியை கொண்டு சேவர்கள் விசிறி வீசி வருகின்றனர். சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பாரம்பரியமாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் சமீப காலமாக விசிறி சேவகர்கள் தேர் திருவிழாவிலும் வைகை ஆற்றிலும் அனுமதிக்காமல் தடை செய்யப்பட்டு வருவதாக விசிறி சேவா சங்கத்தினர் புகார் கூறியதுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் கோரிக்கை மனு அளித்தனர். இதுகுறித்து விசிறி சேவா சங்கத்தினர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அழகர் திருவிழாலையும் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாலையும் எங்களோட சேவை நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பாரம்பரியமாக இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்காக காப்பு கட்டுற நாள்லேருந்து, அழகர்கள் காப்பு கட்டுற நாள்லேருந்து விரதம் இருந்து நாங்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து முறைப்படி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட விசிறி சேவையை சின்ன குழந்தைகள், வெயிலில் வரக்கூடிய அந்த கூட்டத்தில் வரக்கூடிய பெண்கள், நம்ம காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே அந்த இடத்துல பயங்கர கூட்டத்துக்குள்ளே அவங்களுக்கு இந்த விசிறி வீசுகிறப்ப ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இது நாங்கள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த இதை அழகர் ஆற்றுல இறங்குற இடம் வரைக்கும் இந்த இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ சமீப காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆற்றுல அழகர் இறங்குற இடத்துல எங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் விசைப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம் முதல் சென்னை வரையிலான தமிழகத்தில் ஆழ்கடல் பகுதிகளில் விசைப்படகுகளுக்கு மீன்பிடி தடைக்காலம் நேற்று முதல் தொடங்கியது. தடைக்காலம் 61 நாட்கள் அமலில் உள்ளதால் விசைப்படகுகள் அந்தந்த துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதே வேளையில் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்துள்ள மணிக்குடியில் பைபர் படகு, கட்டுமரம் உள்ளிட்ட நாட்டு படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று நெத்திலி, சாலை நண்டு உள்ளிட்ட பல வகையான மீன்களை பிடித்து வந்தனர். மீன்கள் அதிகம் கிடைப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீன்களை வாங்கி செல்ல கடற்கரைகளில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் திமுக வேட்பாளர் TR பாலு உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் TR பாலு ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் பொதுமக்களிடையே உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் செய்து தரவில்லை என்றும், நமது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலவச மருத்துவ திட்டம், பள்ளி குழந்தைகள் காலை உணவு திட்டம், மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை திட்டம், பெண்களுக்காக இலவச பேருந்து திட்டம் என்பன உள்ளிட்ட பல திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறார் என்றும், எனவே வரும் 19ஆம் நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களை வேட்பாளர் TR பாலு கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய திமுக செயலாளர் கோபால், காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, காஞ்சிபுரம் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பன்ருதி தனியாசலம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் வெண்ணிலா, செங்காடு திமுக கிளை செயலாளர் செந்தில், திமுக பிரதிநிதிகள் தட்சிணாமூர்த்தி, கோவிந்தராஜ், சுரேஷ், ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் ரேடியோ செட் உட்பட இந்திய கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தனர். மதுரையில் நடைபெற்ற கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உரையாற்றினார். மதுரை மாவட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர் நலவாரிய தலைவர் தஞ்சை ஜோ ஜீவா ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசினார். அப்போது தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அரசு கேபிள் டிவியை ஆய்வு செய்த போது பல குறைகள் இருந்தது என்றும், அதனால் அரசு கேபிள் டிவி மீது கவனம் செலுத்தி அதை முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படவில்லை என்றும், ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்
கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நலவாரியத்தை அமைத்து அதற்கு சரியான நபரை தேர்வு செய்து அறிவித்தார்கள் என்றும் அதன் பின்னர் தஞ்சை ஜீவா அவர்களின் செயல்பாடுகளும் தொலைநோக்கு பார்வையும் இந்த அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்ற கூடுதல் நம்பிக்கையை கொடுக்கிறது என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பாராட்டினார். விருதாச்சலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் போதைப்பொருள் எதிர்ப்பு சங்கத்தின் சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் செயல்படும் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் போதைப் பொருள் எதிர்ப்பு சங்கத்தின் சார்பில் கல்லூரி முதல்வர் ராஜவேல் தலைமையில் போதைப் பொருள்களுக்கு எதிரான மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் மாணவ மாணவிகள் கைகளில் போதைப் பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று போதையினால் நீ வீதியில் இருப்பாய், உன் குடும்பம் அல்லல்படும், போதையில் இருந்தால் உலகம் உன்னை நீக்கிவிடும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் கல்லூரியின் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் பரமசிவம், முனைவர் சண்முக சுந்தரம், உதவி பேராசிரியர் தமிழ்வேல், நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் பேராசிரியர் ஹெலன் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்படும் அடையாள மை, அரக்கு, பேனா, பென்சில் உள்ளிட்ட தளவாட பொருட்கள் பேக்கிங் செய்யும் பணி புதுக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அண்ணல் பறக்கும் பிரச்சாரங்களை செய்து வருகின்றனர். நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரங்கள் முடியும் நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவிற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பயன்படுத்தக்கூடிய அழியாத மை, பேனா, பென்சில், அரக்கு உள்ளிட்ட தளவாட சாமான்கள் பேக் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. பேருந்தின் டயர் உற்பத்தி, இன்ஜின் பராமரிப்பு போன்ற பிரிவுகளை காரைக்குடிக்கு மாற்றியதை கண்டித்து புதுக்கோட்டையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பணியாளர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் புதுக்கோட்டை மண்டலத்தில் அடிப்படை சட்ட விதிமீறல்களை மீறும் மேலாண்மை இயக்குநர் மற்றும் பொது மேலாளர் ஆகியோரின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும், டயர் உற்பத்தி, இன்ஜின் பராமரிப்பு போன்ற பிரிவுகளை காரைக்குடிக்கு மாற்றியதை கண்டித்தும் புதுக்கோட்டை அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கான தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பணியாளர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது பணியாளர்களுக்கு வார ஓய்வு கிடையாது என்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும், அனைத்து பேருந்துகளும் முழுநேர பணியாக மாற்றம் செய்து காலை 5 மணி முதல் 11 மணி வரை தொடர்ந்து பணிபுரிய வற்புறுத்துவதை கைவிட வேண்டும், புதுக்கோட்டை மண்டல பணிமனையில் போதிய உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். செய்வீர்களா, நீங்கள் வெற்றி பெற செய்வீர்களா, கை சின்னத்திற்கு வாக்களிப்பீர்களா என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் தொல் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மேடை பிரச்சாரம் கூட்டம் வேப்பூரில் அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது செய்வீர்களா, நீங்கள் வெற்றி பெற செய்வீர்களா, கை சின்னத்திற்கு வாக்களிப்பீர்களா என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் தொல் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் பாஜகவோடு இருப்பவர்களை அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு தொந்தரவு செய்ய மாட்டார்கள் எனவும், பாஜகவை எதிர்ப்பவர்களை தான் அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு பாஜக வேலை செய்கிறது எனவும், இல்லையென்றால் செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்றோர் உள்ளே சென்றிருக்க மாட்டார்கள் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் எந்த மாநிலத்திலும் புதுமை பெண் திட்டம் கிடையாது எனவும், பெண்களுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில்தான் செயல்படுத்தப்படுகிறது எனவும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார் எனவும், அவருக்கு வலு சேர்க்க வேண்டும் என்றும், அதற்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களை தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி, திமுக ஒன்றிய செயலாளர் பாவடை கோவிந்தசாமி, விசிக ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஜிஎஸ்டி குறித்து படத்தில் வரும் வசனம் போல் நடிகர் கமல்ஹாசன் பேசி வருகிறார் என்றும், ஜிஎஸ்டி பற்றி நடிகர் கமலுக்கு புரிதல் இல்லை என்றும் கோவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை ராம்நகரில் உள்ள தனியார் விடுதியில் லட்சியங்களை கைவிட்ட திமுக எனும் ஊழல் மற்றும் புறக்கணிப்பின் கதையை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், டைரக்டர் பப்ளிக் பாலிசி ரிசர்ச் சென்டரின் டாக்டர் சுமித் வஷின், ரா அர்ஜுனமூர்த்தி ஆகியோர் அறிக்கையாக வெளியிட்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசின் அறிக்கையை டெல்லியில் இருக்கும் பப்ளிக் பாலிசி ரிசர்ச் சென்டர் வெளியிட்டுள்ளது என்றும் அதில் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவைப்படுவதை மாநிலம் புறக்கணித்து விட்டது என்றும் விவசாயிகளுக்கான நீர் ஆகாரத்தை குறைத்துவிட்டு தமிழ்நாடு வளர்ந்து விட்டது என திமுக பொய் சொல்லி வருகின்றது என்றும் அறிக்கையில் வெளியிட்டுள்ளதை வானதி சீனிவாசன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற உள்கட்டமைப்பு வசதிகள், விவசாயம் பிரதானமான தொழிலாக இருக்கின்ற இந்த நாட்டிலே எப்படி விவசாயத்தை இந்த மாநில அரசு புறக்கணிக்கிறது, அதிலும் குறிப்பாக நீர் வள மேலாண்மை, கிரவுண்ட் வாட்டர் குறைஞ்சு போறது, அம்ரித் சரோவர் அப்படிங்கிற ஐடென்டிஃபைடு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் அம்ரித் சரோவர் ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க எந்த ப்ராஜெக்டும் பண்ணாம விட்டதனால ஆத்தூர் அருகே ஆட்டோ மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் காய்கறி வியாபாரி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன்பாளையம் சிங்காரத்தோப்பு பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அப்பகுதியில் காய்கறி கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் தனது கடைக்கு தேவையான காய்கறிகள் வாங்குவதற்காக மனைவி செல்வியுடன் தனக்கு சொந்தமான ஆட்டோவில் சென்றார். அப்போது கொத்தாம்பாடி அருகே பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வியாபாரி கிருஷ்ணமூர்த்தி ஆட்டோவின் அடியில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மனைவி சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆத்தூர் காவல்துறையினர் கிருஷ்ணமூர்த்தியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து அடையாளம் தெரியாத வாகனம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கராபுரம் அருகே ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாததை கண்டித்து கணிக்கர் சமுதாய மக்கள் வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் கணிக்கர் வகுப்பை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் கணிக்கர் மக்களின் குழந்தைகள் தற்போது மூங்கில் துறைப்பட்டு பொரசப்பட்டு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று வரும் நிலையில் இக்குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ்கள் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை ஜாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அரசு சலுகைகள் பெற முடியவில்லை எனவும் போட்டித் தேர்வுகள் எழுதி அரசு வேலை பெற முடியவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். எனவே தங்கள் குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வீட்டில் கருப்பு கொடிகளை கட்டியும் சுவரொட்டிகளை ஒட்டியும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற மூங்கில் துறைப்பட்டு காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 20 வருஷமா இங்கே இருக்கிறோம். பசங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கினே இருக்கிறாங்க. இப்போ 12வது படித்து காலேஜ் முடித்து எல்லாம் நிற்கிறாங்க. பசங்க ஜாதி சென்டர் இல்லாத படித்து பள்ளிக்கூடத்துக்கு போனால் கூட ஜாதி சென்டர் வேணும்னு கேட்குறாங்க. எங்கள் தொழில் செய்ய முடியல குழந்தைங்க. நாம் படுற கஷ்டம் குழந்தைங்க பட வேணாம்னு நம்ம படித்து வச்சுக்கினே இருக்கிறோம். அந்த இடத்துல காலேஜுக்கு பையன் முடிச்சுட்டு எல்லாம் வேலைக்கு கேட்டால் எங்கே போனாலும் ஜாதி சென்டர் வேணும் அப்படின்றாங்க. கலெக்டர் மனுவும் கொடுத்தோம், வக்கீல் எல்லாரும் தாசில்தார் மனுவும் எல்லாம் எழுதி கொடுத்தோம். வர்றாங்க, பார்க்குறாங்க, தரேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. பசங்கள்லாம் படித்து வேலைக்கு இல்லாத வசதி வைக்கிறதா என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியல. எங்கள் பசங்க படித்து எதனா ஒரு வேலை வந்தால் அந்த வேலை மூலிமா நம்ம பொழிக்கலான்னு தான் நம்ம படித்து வச்சோம். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து விருதாச்சலத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முத்துக்குமார் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் நகர செயலாளர் தண்டபாணி, துணை செயலாளர் ராமு, மாவட்ட திமுக பொறுப்பாளர் தேவராஜ், நகரமன்ற உறுப்பினர் சரவணன், வழக்கறிஞர் சரவணன் மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கை சின்னத்தில் வாக்களிக்க கோரி துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். திருக்கழுக்குன்றம் அருகே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் செல்வம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது நரிக்குறவர் இன இளைஞர்கள் பாசிமணி அணிவித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே கொத்திமங்கலத்தில் வாக்கு சேகரிக்க வந்த திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு அப்பகுதியை சேர்ந்த நரிக்குறவர் இன இளைஞர்கள் 30க்கும் மேற்பட்டோர் ஊசிமணி பாசிமணி அணிவித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். அப்போது திமுக அரசு ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்துள்ள திட்டங்களை எடுத்து கூறி பொதுமக்களிடையே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது வாகனத்தின் அருகே நின்றிருந்த நரிக்குறவர் இன பெண்கள் 2 பேர் செல்ஃபி வீடியோ எடுத்துக்கொண்டு வேட்பாளர் பேசுவதை தலையை ஆட்டிக்கொண்டு ஆர்வத்துடன் கேட்டனர். இதில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் டவுன்ஹால் பகுதியில் உள்ள லுத்தரன் ஆலயத்திற்கு வந்த கிறிஸ்துவ மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு திமுகவினர் வாக்குகள் சேகரித்தனர். கோவை மாவட்டம் டவுன்ஹால் பகுதியில் உள்ள லுத்தரன் ஆலயத்தில் முன்னாள் மாநில மாணவரணி துணை செயலாளர் கணேஷ்குமார் தலைமையில் இந்திய கூட்டணியின் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் திமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை தேவாலயத்திற்கு வந்த கிறிஸ்துவ மக்களுக்கு வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என திமுகவினர் கேட்டுக்கொண்டனர். இதில் மாநகர மாவட்ட செயலாளர் சுரேஷ், கிளமெண்ட் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மேரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முனைவர் ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இல்லம் தேடி மருத்துவம் கொண்டு வந்தவர் நம்ம தளபதி, நம்ம முதலமைச்சர். இலவச பஸ் பாஸ் தந்தவர். மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கு இலவச கரண்ட்டு. இப்போது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முனைவர் ராஜ்குமார் வெற்றி பெற்றவுடன் ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் ட்ரம்ப் கைது செய்யப்படுவார் என சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். டொனால்டு ட்ரம்ப் மீது 2016 தேர்தலுக்கு முன்னர் ஆபாச பட நடிகை ஸ்டோர்மி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக 34 மோசடி வழக்குகள் சுமத்தப்பட்டன. இந்த வழக்கில் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் கிரிமினல் ரகம் அல்ல என்று வாதிட்ட அவர் தான் குற்றமற்றவர் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 8 வாரங்கள் நடைபெறவிருக்கும் இந்த வழக்கின் விசாரணையால் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ட்ரம்பின் பரப்புரையில் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் பரப்புரையில் ஈடுபடுவதிலிருந்து அவர் அடிக்கடி விலகியிருக்க நேரிடும் எனவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மே 17ஆம் தேதி அவரது மகனின் பட்டமளிப்பு விழா நடக்கும் நாளில் விசாரணையில் கலந்து கொள்ள முடியாது என ட்ரம்ப் தெரிவித்திருக்கும் நிலையில் குற்றவியல் விசாரணையில் தவறாமல் ட்ரம்ப் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லையென்றால் அவரை கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்படலாம் எனவும் சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திரிணாமுல் காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கிறது, குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்க்கிறது, பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். சர்வாதிகார நரேந்திர மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பின் விதிகளை மீறினால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுவதுடன் அபராதம் விதிக்கப்படும், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. 3ஆம் உலகப் போரை தடுக்க நரேந்திர மோடியால் மட்டுமே முடியும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.